திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடி பிரச்சனையாக நிரந்தர தீர்வு இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதை போல நகாயினுடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், பல்வேறு அதிகாரி பெருமக்கள், திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், தொழில் செய்யக்கூடிய வணிக பெருமக்கள் அனைவரிடத்திலையும் சுமூகமான தீர்வு காண்பதற்காக இன்றைய தினம் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தினுடைய முடிவாக இன்றைக்கு அந்த பகுதியினுடைய பொதுமக்கள், வணிகர் எல்லாம் 2020 வரையும் இருந்ததைப் போல இப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அதோடு சில வணிகர்களுடைய அந்த டோல்கேட்டை வேறொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதும், அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த டோல்கேட்டை அமைக்கவில்லை, அதை 60 கிலோமீட்டர் தூரத்திலே அமைக்க வேண்டும் என்று அதற்கான கோரிக்கை வைத்தார்கள். இந்த டோல்கேட் என்பது 2012ஆம் ஆண்டு அன்றைக்கு இந்த டோல்கேட் கப்பலூரில் அமைக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து 2020 வரை நம்முடைய திருமங்கலம் பகுதி மக்கள் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட்டதாக இன்றைக்கு அந்த பகுதியினுடைய மக்கள் எடுத்து பலமுறை சொல்லியும் சில நேரங்களிலே கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக, அதே நேரத்தில் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி சில நேரங்களிலே தீர்வு கண்டும் சில நேரங்களிலே அதை அனுமதிக்காமல் இருந்ததை இப்போது நிரந்தர தீர்வாக 2020 எந்த அளவிற்கு அந்த பகுதி மக்கள் முழுவதும் கட்டணம் இல்லாமல், சில கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கு அனுமதித்தார்களோ, அந்த 2020 போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது. இது சம்பந்தமாக நம்முடைய அந்த நகாயினுடைய சேர்மனும் நம்முடைய தலைமைச் செயலாளரும் ஓரளவிற்கு பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இனிமேல் திருமங்கலம் தொகுதி பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த வருகிற போது ஆதார் கார்டு காமிக்க வேண்டும் என்றும், அங்கிருந்து வருவதற்கு ஒரு பாதையையும் திரும்பி செல்வதற்கு ஒரு பாதையையும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவர்களுடைய அந்த நிர்வாகத்தில் இருந்து ஒரு ஆளை நியமித்து அதற்கான ஆதார் கார்டை காமித்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.